ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மார்ச் 18, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்ச் 18 இன்னைக்கு கடைசி நாள் யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாட்டி மறக்காமல் பண்ணிக்கோங்க. அண்டு ஏதாவது தவறு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு தடவை கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், பினாக்கி சந்திர கோஸ் செட் டு பி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோக்பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ரெண்டு இருக்குது. ஓகேவா? லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவலில் இருக்க கரப்ஷன் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகாயுக்தா அப்படிங்கிறது ஸ்டேட் லெவலில் கரப்ஷன் ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த இயர் லோக்பால் அண்ட் லோகாயுக்தாலேருந்து மேபி கொஷின்ஸ் வர்றதுக்கான பிலிம்ஸில் கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ லோக்பால் ஆக்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் லோகாயுக்தாலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ லோக்பால் ஆக்டில் என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, லோக்பாலில் இதுக்கு முன்னாடி செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க. அது யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஎம் வந்து சேர்மனாக இருப்பார். ரெண்டாவது சிஜேஐ, ஓகேவா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் நாமினேட்டட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருப்பாங்க. தேர்ட் வந்து என்னென்னா ஆப்போசிஷன் பார்ட்டி இந்த லோக்சபா. ஓகேவா? ஃபோர்த் வந்து யார் இருப்பாங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் இருப்பாங்க. ஃபிஃப்த்து வந்து என்னென்னா எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. மொத்தம் 5 பேர் இதில் இருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப நாளாக வந்து என்னென்னா லோக்பாலோட தலைவரை நியமிக்காமல் இருந்தாங்க. சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸை வந்து நியமிக்காமல் இருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா ஆப்போசிஷன் லீடர் இந்த லோக்சபா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஆப்போசிஷன் லீடர் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணோம்னா 10% ஆஃப் சீட்டை வந்து அவங்க லோக்சபாவில் வாங்கியிருக்கணும். ஓகே, அரௌண்ட் இப்போ லோக்சபாவில் 550 மெம்பர்ஸ் அப்படின்னா 55 மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு இருந்தால் தான் லோக்சபாவில் அவங்க எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தே அவங்களுக்கு கொடுக்கப்படும். பட் இப்போ இருக்கிற காங்கிரஸ் வந்து அரௌண்ட் 49 சீட்ஸ் தான் அவங்க கையில் இருக்குது. அப்போ 49 சீட்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க இழந்துடுறாங்க. இழந்ததுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி ஒன்று இல்லை அப்படிங்கிறதுனால இந்த லோக்பாலோட அத்தாரிட்டி, அதாவது 2013 இந்த லோக்பால் வந்திருக்கும். பட் இப்போ 2019 இப்போ வரைக்குமே ஒரு சேர்மனோ அல்லது லோக்பாலையோ கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து என்னென்னா, இட்ஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி இல்லைன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து என்னென்னா லோக்பாலில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறத வார்த்தையை தூக்கிட்டு ஓகேவா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது நமக்கு இதில் லோக்சபாவில் யார் இருக்காங்கன்னா காங்கிரஸ். ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடர் வந்து கந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, மல்லிகார்ஜுனா கார்கே இப்போ அவர் தான் வந்து என்னென்னா காங்கிரஸ் கட்சியோட அங்கே லோக்சபாவில் தலைவராக இருக்கார். பட் அவர் கலந்துக்கல. ஏன்னா அவரை வந்து என்ன ஸ்பெஷல் இன்வைட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. லைக் நீங்கள் வந்து மெம்பர் கிடையாது, யூ ஆர் கால்ட் அஸ் அ ஸ்பெஷல் இன்வைட்டி. அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இதாகிருச்சு. ஸோ அதனால் வந்து அவர் மட்டும் கலந்துக்கல, மற்ற 4 பேர் கலந்துக்கிட்டு தே செலக்டட் பினாக்கி சந்திர கோஸ் அப்படிங்கிறவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் அ ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அண்ட் ஆஸ் வெல் அஸ் இப்போ வந்து என்ன கரண்ட்டில் அவர் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஜட்ஜாகவும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை தான் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறதா இன்ஃபார்மல் செக்டார்ஸ் வந்து இன்ஃபார்மல் லெவலில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரலை. ஓகேவா? ஸோ இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ லோக்பால் லோகாயுக்தா பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிகே டுடேஸில் இந்த வெப்சைட்டில் தெளிவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதிலேருந்து நான் ஒரு சில இதை உங்களுக்கு பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு கொடுத்துருக்கேன் இதில். ஓகேவா? இப்போ கம்போசிஷன் ஆஃப் லோக்பால் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கம்போசிஷன் ஆஃப் லோக்பாலுங்கிறது சேர்பர்சன் இருப்பாங்க, அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது மேக்ஸிமம் 8 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து பிகம் ஏ சேர்மன், ஓகே, ஒரு சேர்மன் ஆகணும்னா யாரெல்லாம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எய்தர் ஏ ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் தி ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் தி எமினன்ட் பர்சன் இஸ் ஹேவிங் ஏ 25 years ஆஃப் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஆன்டி கரப்ஷன் பாலிசி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஜிலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா துறைகளில் வந்து என்ன அரௌண்ட் 25 years வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஹீ இஸ் கால்ட் அஸ் எமினன்ட் ஜூரிஸ்ட். இவரையும் வந்தோன்னா லோக்பாலோட சேர்பர்சனாக வந்தோன்னா போடுறதுக்கான எல்லா அதிகாரமும் அந்த செலெக்ஷன் பேனலுக்கு இருக்குது. ஓகேவா? ஹூ கேன் பிகம் தி மெம்பர், நம்ம இப்போ சேர்பர்சனுக்கு வந்து பார்த்தோம். மெம்பர் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் 8 மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ். இதில் ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் யாருன்னா ஜுடிஷியல் மெம்பராக இருப்பாங்க. ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் யாருன்னா SC ST OBC அண்ட் மைனாரிட்டிஸ் உமன் அவங்க இருப்பாங்க. ஓகே, அதையும் வந்து நமக்கு 2013 ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜுடிஷியல் மெம்பர் யார் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆஃப் ஜுடிஷியல் மெம்பர்னு சொல்லலாம். அந்த ஆஃப் ஜுடிஷியல் மெம்பர்னால் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா,
எய்தர் ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம் ஆர் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருக்கலாம். எல்லாமே பார்த்துக்கோங்க ஃபார்மர் தான். யாருமே கரண்ட் ஆக்டிங் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஜுடிஷியல் மெம்பர்னு இதில் சொன்னோன்னா அவங்களும் 25 இயர்ஸ் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன், விஜிலன்ஸு, ஃபினான்ஸ் இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். ஓகே, இப்போ யாரெல்லாம் வந்தோன்னா சேர்பர்சன் ஆக முடியாது. ஓகேவா, யாரெல்லாம் ஆகலான்னு சொன்னோம். இந்த எமினன்ட் ஜூரிஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ எமினன்ட் ஜூரிஸ்னால் இப்போ வந்து பப்ளிக் லைஃப்பில் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி வந்து 25 வருஷம் இருந்திருக்காரு அப்படின்னா அவரை தூக்கி போடலாமா அப்படின்னா ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தட் போஸ்டிங். ஓகே, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவர் வந்து என்னென்னா ஆயிருக்கக்கூடாது. ஹீ இஸ் நாட் லெஸ் தென் 45 இயர்ஸ் ஏஜாக இருக்கக்கூடாது. அப்புறம் என்னன்னா எந்த அஃபென்ஸுக்கும் பர்சனலாக இவர் கன்விக்ட் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஹூ இஸ் ரிமூவ்டு டிஸ்மிஸ்டு ஃப்ரம் ஏ பப்ளிக் ஆஃபீஸ். யாராவது வந்து பப்ளிக் ஆஃபீஸில் உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களாலையும் அந்த ரேஸில் கலந்துக்க முடியாது. ஓகேவா, அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ். ஓகேவா, எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 5 பேரை பற்றி தான் பண்ணுறாங்க. இந்த 5 பேரில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும், லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா மட்டும் மாற்றிருப்பாங்க. அது என்னன்னா சிங்கிள் அப்போசிஷன் பார்ட்டி, சிங்கிள் ஹையஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. ஓகே, டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸுங்கிறது 5 வருஷம். ஓகே, 5 வருஷம் அல்லது 70 வயசு வரைக்கும் அவங்களால இருக்க முடியும். அதே மாதிரி இவங்களுடைய சேலரி எல்லாமே யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சேர்பர்சன் வந்து ஈக்குவல் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கும், மெம்பர் வந்து ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கும். இப்போ வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் எல்லாருமே வந்து என்னன்னா ரிட்டையர்டு ஜட்ஜஸ். அப்போ ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ஆல்ரெடி வந்து என்ன வாங்கிட்டு இருப்பாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு சேலரி எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டு வரும், சேலரி அமௌண்ட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட், பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்லேருந்து சேலரியை டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இப்போ என்ன அர்த்தம்னா இப்போ சேலரி வந்து இவங்களுக்கு 2 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நமக்கு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வந்து இவங்களுக்கு மாதம் பென்ஷன் வந்து 1 லட்ச ரூபா வருது அப்படின்னா 1 லட்ச ரூபாய் கழிச்சுட்டு 1 லட்ச ரூபா மட்டும் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, ஏன்னா 1 லட்ச ரூபா அதில் வந்துடும், 1 லட்ச ரூபா இதில் போயிடும். ஓகேவா, ஸோ அதனால் 2 லட்ச ரூபா ஆயிரும். அதே மாதிரி இதில் வேறு என்னென்ன வேறு என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த லோக்பால் லோகாயுக்தாவை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இது லோக்பாலோட இந்த அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, லோக்பாலுக்கு சேலரி கொடுக்குறாங்களா, அது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் இதில் மென்ஷன் ஆகிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு மேபி இந்த வட்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா லோகாயுக்தா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹைகோர்ட் வந்து என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நிபந்தனையை விதிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் வந்து லோக்பால் லோகாயுக்தா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒன்லி 26% ஆஃப் ரூரல் டாய்லெட்ஸ் யூஸ் ட்வின் லீச் பிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் லீச் பிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டாய்லெட் இருக்குது. ஓகேவா, இந்த டாய்லெட் வந்து என்னென்னா செப்டிக் டேங்கோட கனெக்ட் ஆகிருக்கும். நமக்கு தெரியும் செப்டிக் டேங்க் ஃபில் ஆனோன்னே ஒரு செப்டிக் டேங்க் மிஷின் வரும். அந்த மிஷின் வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அகைன் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபேஷியல் மேட்டர். ஓகேவா, இப்போ என்ன அர்த்தம்னா இப்போ ட்வின் லீச் பிட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு டாய்லெட் இருக்கும், இதில் மொத்தம் ஒரு குழாய் மொத்தம் 2 கனெக்ஷன் வரும். ஓகேவா, இங்கே ஒரு ஹோலு, இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு குழி, இங்கே ஒரு குழின்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஏதாவது ஒரு குழியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குழியில் இருக்க இது பார்த்தீங்களா அது வந்து என்ன பெர்ஃபரேட்டராக இருக்கும், லைக் ஓட்டையாக இருக்கும். ஓகே, என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கேருந்து வர ஃபேஷியல் மேட்டர்ஸ் வித் வாட்டரோட வந்து இதுக்குள்ளே விழும். ஓகே, இதுக்குள்ளே விழுந்தோடனே அந்த வாட்டர்லாம் வந்து பக்கத்தில் சீப்பேஜ் ஆகி உள்ளே போயிடும். ஓகே, அப்போ அந்த ஃபேஷியல் மேட்டர் மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த குழி ஃபில் ஆயிரும். ஓகே, அந்த குழி ஒரு 2 வருஷத்தில் ஃபில் ஆகுது வைங்களேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த குழியில் இருக்க கனெக்ஷனை இப்படி இந்த குழிக்கு மாட்டி விட்ருவாங்க. குழிக்கு மாற்றி விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த குழியை அப்படியே விட்டுருவாங்க அந்த சென்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்படியே விட்டுருவாங்க. அப்படி விட்டதுனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க அந்த ஃபேஷியல் மேட்டர்லாம் வந்து என்னென்னா நமக்கு மக்கி லைக் ஒரு உரமாக மாற ஆரம்பிச்சிடும், ஒரு மெனூராக மாற ஆரம்பிச்சிடும், அல்லது வந்துன்னா ஒரு ரெனியூவபிள் எனர்ஜியாக ஒரு மாற ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேல் பண்ணுறதோ அல்லது இவங்களோட குடும்பத்துக்கு யூஸ் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசைக்ளிங் மெத்தடை வந்து இவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துன்னா இவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லைக் ரிமூவிங் ஸ்லெட்ஜஸ் ஃப்ரம் செப்டிக் டேங்க் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்புறம் இது ஃபில் ஆகும். ஸோ இது ஃபில் ஆகி முடிகிறதுக்குள்ளே இது ஆல்ரெடி ஒரு இதாயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மாற்றி விடுவாங்க. ஸோ இதுதான் வந்துன்னா ட்வின் லீச் பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போ எந்த ஸ்டேட்டில் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னா யூபியில் அதிகமாக பண்ணியிருக்காங்க இந்த ட்வின் லீச் பிட்ஸ். ஓகே, அப்படிங்கிறத யார் வந்து என்னென்னா இதோட இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அப்படிங்கிறவங்க முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்வின் லீச் பீட்ஸ் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அண்ட் அதர்வைஸ் இதை தவிர வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கம்பைண்டாக வந்துன்னா இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்வச் பாரத் மிஷனில் நம்ம புதுசாக நிறைய டாய்லெட்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வச் பாரத் மிஷனில் இன்னொரு இருக்க நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா இந்த ஃபேஷியல் மேட்டரை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த சென்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்துன்னா
நிறையா பாத்ரூம் கட்டியாச்சு. ஸோ செப்டிக் டேங்கில் தான் வந்து இது ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ செப்டிக் டேங்க் க்ளீனிங்கு, அந்த செப்டிக் டேங்க் க்ளீன் அதுக்கப்புறம் அந்த ஃபேஷியல் மேட்டரை எந்த இடத்துக்கு ரீசைக்கிள் கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அந்த நெகட்டிவ்னஸை சேஞ்ச் பண்ண வந்தது தான் வந்து இந்த ட்வின் லீச் பீட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போது லேட்டஸ்ட்டாக வந்தோன்னா ஒரு சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சர்வேக்கு பேர் என்ன, நேஷ்னல் ஆனுவல் ரூரல் சானிடேஷன் சர்வே 2018-19 ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஆனுவல் ரூரல் சானிடேஷன் சர்வே 2018-19. இந்த சர்வே படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசில் வந்து என்னன்னா அதிகமான ட்வின் லீச் பீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜார்க்கண்டில் வந்து என்னென்னா 57.81% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ஸ் இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே வந்துன்னா லேட்டஸ்ட்டாக வந்துன்னா தங்களை ஓடிஎஃப்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதாவது யூபி வந்து ஓடிஎஃப்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஓடிஎஃப்னா ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணுற அளவுக்கு யூபி வந்துருச்சு. ஜார்க்கண்ட் வந்து லாஸ்ட் இயர் தான் ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நியூவாக வந்து இந்த மாதிரி பாத்ரூம் கட்ட ஆரம்பித்த எல்லா இதுலேயுமே வந்து என்னென்னா இந்த மாதிரியான ட்வின் லீச் பீட்ஸ் அப்படிங்கிறது கட்டியிருக்காங்க. ஸோ இது அரௌண்ட் 26% வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற 74% வந்து இந்த ட்வின் லீச் பீட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அதனால் வந்து என்ன, மேபி இந்த ஃபேஷியல் மேட்டர் ரிமூவல் அண்ட் இட் மே அஃபெக்ட் ஹெல்த் அண்ட் என்வரான்மெண்ட். ஓகே, அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. மேபி இட் இன்க்ரீசஸ் த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். ஏன்னா ஆல்ரெடி வந்து என்ன மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் எதனால் அதிகமாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி லெட்டின் டாய்லெட் இதெல்லாம் வரும்போது தான் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது அதிகமாச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்வச் பாரத்தில் வந்து என்னென்னா நிறைய வந்து டாய்லெட் கட்டுறதுனால மேபி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இட் வில் கெட் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா வென் கீ நாவல் அசட்ஸ் வேர் புட் ஆன் அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுன்னா நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் கேரக்டர் INS விக்ரமாதித்யா அப்படிங்கிறது இந்த ஏர்கிராஃப்ட் கேரிடரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு புல்வாமா அட்டாக் அப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரேபியன் சீயோட இதில் நிப்பாட்டி இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா இது வந்து அகெயின்ஸ்ட் பாகிஸ்தானுக்குலாம் கிடையாது. ட்ராபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது நடந்துச்சு. ட்ராபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கும். ட்ராபெக்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தியேட்டர் லெவல் ஆப்ரேஷனல் ரெடினஸ் எக்ஸசைஸ் 2019 அப்படிங்கிறது நடந்திருக்கும். இந்த இதுபடி என்ன அர்த்தம்னா, லார்ஜஸ்ட் வார் கேம் எல்லாத்தையும் வந்தோம்னா ஒரே இடத்துல கூட்டி எவ்வளோ சீக்கிரமாக வந்தோம்னா நம்ம வந்து இந்த வாருக்கு தயாராகும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ராபெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ராபெக்ஸ் வந்து நமக்கு ஜனவரி 7 மார்ச் 10 முடிஞ்சிருக்கணும். பட் வந்துன்னா நமக்கு February 14 வந்துன்னா இந்த மாதிரியான ஒரு அட்டாக் வந்ததுனால அது இன்னமும் அந்த தயார் நிலையிலேயே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது இந்த நியூஸ் எதுக்கு எடுத்தோன்னா, ட்ராபெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தியேட்டர் லெவல் ஆப்ரேஷனல் ரெடினஸ் எக்ஸசைஸ் ட்ராபெக்ஸ் 19 அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா செகண்ட் ஸ்கார்பியன் சப்மரைன் ரெடி ஃபார் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கார்பியன் சப்மரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கார்பியன் சப்மரைன் அப்படிங்கிறது யாரோட சேர்ந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரான்ஸோட கம்பைண்டாக வந்தோம்னா இதை பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்னா ப்ராஜெக்ட் 75. ஓகேவா? ப்ராஜெக்ட் 75 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கார்பியன் சப்மரைனை வந்து நம்மளுடைய இந்தியன் நேவியில் இண்டெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமோட பேர். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் 2020 முடிஞ்சிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? மொத்தம் இதில் 6 வகையான ஸ்கார்பியன் சப்மரைன்ஸ் இருக்குது இதில். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 வகையினதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கல்வாரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கல்வாரி. ஓகேவா? செகண்ட் வந்து காந்தேரி. ஓகேவா? தேர்டு வந்து கரஞ்ச் அப்படிங்கிறது. ஃபோர்த் வந்து என்னென்னா வெள்ளா அப்படிங்கிறோம். ஓகேவா? ஃபோர்த் வந்து என்ன வெள்ளா. ஃபிஃப்த்து வந்து வகீர். அதுக்கடுத்து என்ன வாக்ஷீர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்ஷீர். ஓகேவா? இது வேணால் இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்வாரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன காந்தேரி. இந்த நேம் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. காந்தேரி. தேர்டு வந்து என்ன கரஞ்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பார்த்துக்கோங்க. ஃபோர்த் வந்து என்ன வெலா அப்படிங்கிறது இந்த இடத்துல நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து என்ன வகீர் அண்ட் வக்ஷீர் அப்படிங்கிற 5th and 6th வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து என்னென்னா இந்த கல்வாரி அப்படிங்கிறதுனா நமக்கு ஃபஸ்ட்டு மாடர்ன் கன்வென்ஷனல் சப்மரைன் இண்டக்டட் இன் இந்தியன் நேவி. ஓகேவா? இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 2 டிகேடுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா இதை இண்டெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன கந்தேரியை வந்து என்ன இப்போ பண்ணுறாங்க. கல்வாரியும் நமக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு போயிடுச்சு. ஓகே, அதாவது என்னென்னா நமக்கு சிக்கு போயிடுச்சு. பட் இப்போ ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ மற்ற இதுவும் வந்து என்னென்னா இது சீக்கிரம் பண்ணி முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இதை பற்றின பேசிக் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரைன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரைன். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ஹேவிங் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்து என்னன்னா இதில் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்து என்னென்னா இதில் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 அப்படிங்கிறது என்ன கன்வென்ஷனல் அப்படிங்கிறது. ஓகேவா? லாஸ்ட் டூ அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் வகீர் அண்டு
வகீர் அண்ட் வக்ஷீர் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து என்னென்னா ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 4 அப்படிங்கிறது என்ன, கன்வென்ஷனல் சப்மரைன், எப்பவும் போல் இருக்கிற ஒரு டீசல் சப்மரைன் தான். பட் 4th 5th and 6th நான் சொன்ன வகீர் அண்ட் வக்ஷீர் அப்படிங்கிறது என்னென்னா ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா என்ன அர்த்தம், ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ டீசல் சப்மரைன்லாம் என்னென்னா நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது, வெளியே வந்துட்டு ஏரை வந்து சக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போய் ஆகணும். ஓகே, அப்போனா என்ன அர்த்தம், கொஞ்சம் டூரேஷன் வந்து கம்மியான டைமில் டீசல் எலக்ட்ரிக் இருக்க அந்த சப்மரைன் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போக வேண்டியிருக்கும். பட் இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா லாங்கர் டூரேஷனுக்கு பூமிக்கு, அதாவது அந்த சீக்குள்ளேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ரிலேட்டட் டு ஸ்கார்பியன் சப்மரைன். ஓகேவா, ப்ராஜெக்ட் 75 ஃப்ரான்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறோம். 2020 இதோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மைக்ரேஷன் இன் பெங்கால் டெல்டா ட்ரைவன் பை லிவ்லிஹுட் இஷ்யூஸ் சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் பேர் என்னென்னா டெல்டாஸ் வல்னரபிலிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மைக்ரேஷன் அண்ட் அடாப்ஷன் ரிப்போர்ட். ஓகே, அந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, இது எந்தெந்த இடத்துலலாம் இதை போய் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 3 இடத்த வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கங்கா பிரம்மபுத்திரா மேக்னா டெல்டா. கங்கா பிரம்மபுத்திரா மேக்னா டெல்டா அப்படிங்கிறது கங்கா பிரம்மபுத்திரா இடையில மேக்னா, அதாவது பங்களாதேஷ்குள்ளே இருக்கும். ஓகேவா, இந்த 3 ரிவரோட டெல்டாவையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது. செகண்ட் வந்து என்னென்னா வந்து ஓல்டா அப்படிங்கிற ஒரு டெல்டா ரீஜியன். ஓல்டா டெல்டா ரீஜியன் எங்கே இருக்குன்னா கானாவில் இருக்குது. ஓகேவா, கானா கண்ட்ரியில் இருக்குது ஓல்டா டெல்டா ரீஜியன். நெக்ஸ்ட் வந்து என்ன, 3வது மகாநதி டெல்டா ரீஜியன். அது வந்து நமக்கு இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேவா, ஒடிசாவில் இருக்கும் மகாநதி இது. ஓகேவா, இந்த 3 இதுலேயும் வந்துன்னா இந்த மாதிரியான ஒரு இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா மைக்ரேஷன் ரிலேட்டட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, மைக்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது நமக்கு தெரியும். இந்த டெல்டா ரீஜியன்னாலே நமக்கு வந்து அதிகமான அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஏரியா, நமக்கு ஃபெர்டைல் லேண்ட் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியா. அப்புறம் ஏன் இவங்கெல்லாம் மைக்ரேஷன் ஆகணும், முக்கியமானது என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து அன்சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ். ஓகேவா, லேக் ஆஃப் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் டெப்ட், இதெல்லாமே அதிகமானதுனால தான் இங்கே இருக்கிற பீப்புள் என்ன ஆகுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேட் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மைக்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா அதாவது என்ன அதிகமான மைக்ரேஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்கள் தான் பண்ணுறாங்க. பெண்களோட மைக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இந்த மைக்ரேஷனுக்கூட இன்னொரு முக்கியமான காரணம்னா அதிகமாக ஃப்ளட்டிங் வருது. இது டெல்டா ரீஜன்னால ஃப்ளட்டிங் வந்து அதிகமாக வரும். ஃப்ளட்டிங்னா நமக்கு வந்து வெள்ளம் வந்து அதிகமாக வரும். ஓகே, அதே மாதிரி என்ன சைக்ளோனு இது எல்லாமே வந்துன்னா அங்கே லிவ்லிஹுட்டை லாஸ் பண்ணும். ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி, அதாவது இந்த முக்கியமான டெல்டா ரீஜன்லேருந்து மைக்ரேட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இது வந்து மேக்ஸிமம் எந்தெந்த சிட்டிஸ்க்கெலாம் போகிறாங்க, லைக் வெஸ்ட் பெங்கால்லேருந்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னா லைக் கொல்கத்தா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கேரளா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான இதில் போகிறாங்க. அண்ட் இதில் சீசனல் மைக்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரேஷன்லேயே 2 வகையான மைக்ரேஷன் சொல்லுவோம். ஒன்று வந்து சீசனல் மைக்ரேஷன், இன்னொன்று வந்து பெர்மனன்ட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சீசனல் மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு சில இடத்துல வந்து என்னென்னா சில நேரங்களில் மழை பெய்யும், சில நேரங்களில் மழை பெய்யாது, அல்லது சில லிவ்லிஹுட் ஆப்ஷன் வந்து சில நேரங்களில் மட்டும் கிடைக்கும். அதுதான் வந்துன்னா அதை தேடி போகிறது தான் சீசனல் மைக்ரேஷன். பெர்மனன்ட் மைக்ரேஷனை வாழ வழியே இல்லை அப்படி ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் பெர்மனன்ட் மைக்ரேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை பர்சன்டேஜெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதுக்கான ரீசன் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோட முக்கியமான இன்னெபிலிட்டி. ஓகேவா, என்ன இன்னெபிலிட்டி அப்படின்னா நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சினால் வர ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளோட கவர்மெண்ட்டால் வந்து என்னென்னா ரிமூவ் பண்ண முடியலை. தட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து என்னென்னா மைக்ரேஷன் இன் பெங்கால் டெல்டா ட்ரிவன் பை லிவ்லிஹுட் இஷ்யூஸ் சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன இதற்கு போயிடலாம். இதில் வந்து என்ன கிரைஸ்ட் சர்ச் நமக்கு தெரியும். கிரைஸ்ட் சர்ச் மசாக்கரை அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேவா, அது கிரைஸ்ட் சர்ச் மசாக்கரை எதுக்குனால நடந்தது அப்படின்னா லைக் இது வந்து என்னென்னா நமக்கு வந்து முஸ்லீம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இது வந்து அந்த பர்சன் யார் வந்து அவருக்கு அந்த துப்பாக்கி சூட நடத்தினாரோ அவர் வந்து என்னென்னா லைக் ஸ்லோகன் சொல்லியிருக்கிறார். என்ன ஸ்லோகன்னா ஆன்டி மைக்ரேஷன். ஓகேவா, மைக்ரேஷனுக்கு இமிக்ரேஷனுக்கு லைக் ஆன்டி இமிக்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்னென்னா அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அண்ட் இட் ஷோஸ் சூப்பர் மேசிஸ்ட் கல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் மேசிஸ்ட் கல்ட் அப்படின்னா இப்போ சூப்பர் மேசிஸ்ட் கல்ட் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இந்த சூப்பர் மேசிஸ்ட் கல்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்தியா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் வந்து ஹிந்து பாப்புலேஷன்ஸ் வந்து அதிகம், ஸோ முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் பாப்புலேஷன் வந்து கம்மி. அப்போ சூப்பர் மேசிஸ்ட் கல்ட் அப்படிங்கிறது என்ன, ஹிந்துக்களுக்கு வந்து என்ன முக்கியமான இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சூப்பர் மேசிஸ்ட் கல்ட். அதாவது அதர் ரீஜியனை அதர் கல்ச்சர் அதர் ரிலீஜனை தவிர எங்கள் ரிலீஜன் அல்ல எங்கள் கல்ச்சர் தான் பெரிய கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒன் குரூப் கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு சூப்பர் மேசிஸ்ட் கல்ட். ஸோ இது என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா சூப்பர் மேசிஸ்ட் கல்ட்டை வந்து என்ன அகைன் கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஓகேவா, நமக்கு டோட்டலாக வந்து இந்த கிரைஸ்ட் சர்ச்சோட மசாகரையில் அரௌண்ட் 49% வந்து 49% வந்து இறந்து போயிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த பர்சன் வந்து என்னென்னா கொல்லும் போதே என்ன பண்ணியிருக்கான், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கிறான். ஓகேவா, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணதுலேயே அவன் என்னமும் சொல்லியிருக்கான் அப்படின்னா ரிமூவிங் இன்வேடர் ரீடேக்கிங் யூரோப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரிமூவிங் இன்வேடர்ஸ் அண்ட் ரீடேக்கிங் யூரோப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்வேடரை ரிமூவ் பண்ணிவிட்டு யூரோப்பை வந்து என்ன கிறிஸ்டியன் கைக்கு கொண்டு போகிறது. ஓகேவா, தட் இஸ் அதர் சென்ஸில் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. அண்ட் நமக்கு முக்கியமானது இப்போ இமிக்ரேஷனால் என்ன ஆகுது அப்படின்னா ஃபார் ரைட் ஐடியாஸ் இன் யூரோப் கிறிஸ்டின் ஃபார் ரைட் ஐடியாஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. இப்போ ஃபார் ரைட் ஐடியானா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரைட்டிஸ்ட் லெஃப்டிஸ்ட் சென்ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 பேர் சொல்லுவாங்க. ரைட்டிஸ்ட்னா ஆல்ரெடி இங்கே இருந்தவங்க லைக் ஹிந்து பீப்புள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, இதான் ரைட்டிஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லெஃப்டிஸ்ட் பீப்புள் அப்படின்னா கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, சென்டரிஸ்ட் பீப்புள்னா இப்போ நமக்கு இதை இப்போ பார்ட்டி கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ரைட்டிஸ்ட் வந்து பிஜேபி, லெஃப்டிஸ்ட் வந்து சிபிஐஎம், ஓகேவா, சென்ட்ரிஸ்ட் வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து என்னன்னா இப்போ அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சென்ஸ் அங்கே யூரோ கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ரேஷியல் பியூரிட்டி அப்படிங்கிறது, அதாவது ஒயிட் ரேஷியல் பியூரிட்டி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அங்கே ஒயிட் ரேஷியல் பியூரிட்டி அப்படின்னா எங்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்டு ஒயிட் ரேஷியல் பியூரிட்டி. ஸோ இந்த சென்ஸ் இந்த ஐடியாலஜி தான் வந்து என்னென்னா நமக்கு வந்து இன்னும் இப்போ யூரோப்பில் வந்து என்ன அதிக லெவலில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் 2-3 பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனைலாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, ஸோ நமக்கு சூப்பர் மேசிஸ்ட் கல்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இமிக்ரேஷன் ரிலேட்டட் பிரச்சனை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து யூஎஸோட அதிபர் ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து ஏன்னா வந்து என்னென்னா நமக்கு அதிக அளவுக்கு முஸ்லீம் இமிக்ரேஷன் வந்து மெக்சிகோவிலேருந்து இதுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வால் கட்டுறதுக்கு வந்து என்ன அவர் மிகப்பெரிய லெவலில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஈவன் அங்கே இருக்கிற அந்த பார்டர் ஏரியாவில் வந்து என்னென்னா நேஷ்னல் எமர்ஜென்சியவே வந்து என்ன அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஆன்டி இமிக்ரெண்ட், ஆன்டி முஸ்லீம், ஆன்டி சிமெட்டிக் பாலிடிக்ஸ் வந்து என்னென்னா இங்கே அதிகமாக கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து நியோ நேசிசம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நியோ நேசிசம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நேசிசம் அப்படிங்கிறது நமக்கு ஹிட்லர் பீரியடில் அவர் வந்து என் கண்ட்ரி தான் பெரியது, நாசிஸ் தான் முக்கியமானவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதனால தான் நிறைய பேரை கொள்ளுவார். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, தட் இஸ் கால்டு நியோ நேசிசம் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இதை தான் இந்த கிறிஸ்ட் மசாக்ரே அப்படிங்கிற இதில் பேசியிருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லேப்ஸே அண்ட் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேப்ஸே அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ், கொலாப்ஸ் அப்படிங்கிற பிரிட்ஜோட கொலாப்ஸ். இந்த பிரிட்ஜ் எந்த பிரிட்ஜ்னா நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக மும்பையில் வந்து என்னென்னா ஒரு பப்ளிக் பிரிட்ஜ் வந்து என்னென்னா கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ அந்த கொலாப்ஸ் ஆனால அரௌண்ட் 6 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து மும்பையில் எலிஃபென்ட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ், அதில் ஒரு 23 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஹெவி ரெயின், ஓவர் க்ரோடிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அர்பன் அம்யூனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அர்பன் அம்யூனிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அர்பனோட அந்த லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகே, அதாவது ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரிட்ஜஸாக இருக்கட்டும், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அர்பன் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அம்யூனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னென்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மும்பையில் ஒரு நாளைக்கு 8 பேர்கிட்ட இறந்து போகிறாங்களாம் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதோட லைக் இப்போ என்ன ஆகுதுன்னா ஓவர் க்ரௌடட் சிட்டிஸ், நம்ம இப்போ மும்பைலாம் வந்தோம்னா ஓவர் க்ரௌடட் சிட்டிஸ்ன்னு தான் சொல்லுவோம். இந்த ஓவர் க்ரௌடட் சிட்டிஸில் முக்கியமான பிரச்சனைனா இந்த மாதிரி சேஃப்டி ப்ராப்ளம் வந்து என்ன அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னால அதிகமான சேஃப்டி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கான ஆக்ஷன் என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸே அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இதை தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. வி ஆல்ரெடி நோ தட் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இது போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன லைக் அர்பன் அம்யூனிட்டிஸை வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்மார்ட் சிட்டிஸ். ஓகே, அப்போ இதில் எந்த அளவுக்கு சேஃப்டி க்ரைட்டீரியா வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சேஃப்டி க்ரைட்டீரியாவுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நிறையா மெட்ரோஸ்லாம் நிறையா போகுது. ஓகேவா, நிறையா பிரிட்ஜஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் அதில் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் பர்டன்டு சிட்டிஸை வந்து என்னென்னா காப்பாற்றுறதுக்கு வந்து என்னென்னா நமக்கு ஒரு பிளான்டு
பிளான்டு சிட்டிஸ் வந்து இனிமேல் வந்து பிளான்டு சிட்டிஸை கிரியேட் பண்ணணும். அண்ட் ஏற்கனவே இருக்கிற சிட்டிஸில் வந்து ஒரு அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கரெக்டான லெவலுக்கு கொண்டு போனால் வித்தவுட் கரப்ஷன் ஃப்ரீ லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத இதில் சொல்ல வராங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இது எங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அர்பன் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஓகேவா. இந்த சொசைட்டி இஷ்யூவில் நீங்கள் வந்து பேப்பர் 1 கொண்டு வரலாம். பேப்பர் 2 வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூவில் கொண்டு வரலாம் இந்த நியூஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நெஹ்ரு சைனா அண்டு செக்யூரிட்டி கவுன்சில் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலில் நம்மளுடைய நேரு எடுத்த முடிவு வந்து கரெக்டான முடிவு, ஒரு சென்சிபிள் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். 1950s செக்யூரிட்டி கவுன்சில், ஓகேவா, செக்யூரிட்டி கவுன்சில் நமக்கு பெர்மனன்ட் செக்யூரிட்டி கவுன்சில் இப்போ 5 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நமக்கு யூஎஸ் தெரியும், ரஷ்யா அண்ட் யூகே, ஃப்ரான்ஸு அண்ட் கடைசியாக சைனா. முதல்ல இருந்தவங்க யாருன்னா அந்த 4 பேர். ஓகேவா. சைனா கிடையாது. ஓகேவா. 1950s வந்து என்னென்னா இந்த சார்ட்டரில் லைக் யூஎஸோட செக்யூரிட்டி கவுன்சில் சார்ட்டரில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன சேஞ்சஸ்னால் ஒரே ஒரு பெர்மனன்ட் மெம்பரை வந்து என்ன இண்டெக்ட் பண்ணுறதுக்கு, லைக் செக்யூரிட்டி கவுன்சிலோட பெர்மனன்ட் மெம்பரில் ஒரே ஒரு மெம்பரை இண்டெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சார்ட்டர் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. அந்த அமெண்ட்மெண்ட் படி யாரை வந்து நியமிக்கிறது இதுதான். அப்போ வந்து என்னென்னா யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. பட் இன்னொரு ரேஸில் யார் இருக்கா அப்படின்னா நமக்கு சைனாவும் இருக்காங்க. ஏன் இதை வந்து சைனாவுக்கு விட்டு கொடுத்தார் நம்மளால் ஏற்றுக்கல அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தை சொல்கிறேன். இது வந்து என்னென்னா உங்களோட ஜிஎஸ் பேப்பரில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வேர்ல்டு ஏராவில் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த வட்டம் செக்யூரிட்டி கவுன்சிலோடது. ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன நேரோட லெகசி வந்து என்ன எந்த அளவுக்கு வந்துன்னா இவங்க ஷோ பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன். இப்போ நெஹ்ரு வந்து என்ன 1950s வந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர் அப்படிங்கிறது என்ன ஒரு குரூஷியலான பீரியட். என்னென்ன நடந்துச்சு இந்த இயரில் அப்படின்னா ஒன்று நமக்கு லைக் கோல்டு வார் ஏரா. ஓகே. இந்த இயர் தான் வந்து என்னன்னா கோல்டு வார் ஏரா வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. கோல்டு வார் ஏரா கிரியேட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம் அப்படின்னா யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ரஷ்யாவை யார் அதிகமாக இந்த கோல்டு வாரில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா சைனா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு 1953 உங்களுக்கு கொரியன் வாரோட பீஸ் நடந்திருக்கும். ஓகே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல கொரியன் வார் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும். நார்த் கொரியா சவுத் கொரியாக்கான சண்டை வந்து ரொம்ப பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த கொரியன் வாரில் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக யார் இருப்பாங்கன்னா சைனா இருப்பாங்க. ஓகேவா. ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக சைனா இருப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் இது வந்து இப்போ யார் அகெயின்ஸ்டாக இருக்காங்க இதுலேயும் வந்துன்னா யூஎஸ் அகெயின்ஸ்ட்டு. அப்போ இந்த நேரத்தில் யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ் திங்கிங் அவங்க நம்மளை ட்ராப்புக்கு கொண்டு வர நினைக்கிறாங்க. ட்ராப்புக்குன்னா நம்மளை ஒரு குழிக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறாங்க. இந்த சென்ஸ் சைனா வந்துடுனா அப்போ வந்து இந்த ரேஸில் இருக்கிறாங்க. செக்யூரிட்டி கவுன்சிலோட ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு ரேஸில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் வந்து என்ன பண்ணுது இந்தியாவை வந்து என்னென்னா நீங்கள் செக்யூரிட்டி கவுன்சிலோட இதுக்கு வந்து போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து என்னென்னா நம்ம நேமை நாமினேட் பண்ணுறதுக்காண்டி நம்மளுடைய மினிஸ்ட்ரிகிட்ட வந்து என்னென்னா பர்மிஷன் கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ நம்ம மினிஸ்ட்ரி லெட் பை நெஹ்ரு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை எங்களால் வந்து இந்த அப்ரோச் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு வாராக இருக்கட்டும் அண்டு நமக்கு கொரியன் வாராக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே ரஷ்யா அண்டு சைனா அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸ் ஆலி. ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்தியா வந்து என்னென்னா இந்தியா வந்து யூஎஸ் வந்து என்ன செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா வந்து சைனாவை தான் நேம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது சைனாவுக்கு நிறைய ஏஷியன் சப்போர்ட் இருந்துச்சு அப்போ. ஓகேவா. அப்போ ஏஷியனில் இது ஒரு பிக்கஸ்ட் கண்ட்ரி கூட அப்போதைக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சைனாவோட நேம் வந்து என்னென்னா சைனா அண்ட் இந்தியா 2 பேருக்கு இடையில சண்டை வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது கிரியேட் பண்ணும். ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்தியா சைனாவுக்கு இடையில ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் 2 பேருமே பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ். அப்போ பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி யூஎஸோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி நம்ம போய் உளுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியும் அப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அவங்க இல்லை எங்களுக்கு இந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அண்ட் அதே நேரத்தில் இப்படியே நம்ம வந்து கலந்துக்கிட்டே செஞ்சுட்டாலும் ரஷ்யா என்ன பண்ணிடுவாங்கன்னா நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைனா நமக்கு ரொம்ப அதிகமான அகைன்ஸ்டாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுடைய அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் நேரு அவங்க இந்த டெசிஷனை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஓகேவா. ஏன் இந்த ஆர்டிகல் இப்போ வந்திருக்குன்னா நம்மளுடைய இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இப்போ நடக்கிற அந்த செக்யூரிட்டி கவுன்சில் பிரச்சனைக்கெல்லாம் முழுமுதற் காரணம் யார் அப்படின்னா நெஹ்ரு தான். நெஹ்ரு வந்து அந்த நேரத்திலே வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போட்டி போட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இது வந்து முழுக்க போய் ஏன்னா அப்போ வந்து இந்தியா வந்து ரேஸில் இருந்திருந்தாலும் நம்ம புதுசாக அப்போ தான் வந்து என்னென்னா குடியரசு ஆன கண்ட்ரி. ஓகே. விடுதலையான கண்ட்ரி. ஸோ நமக்கு அதிக லெவலில் சப்போர்ட்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்தியா செக்யூரிட்டி மெம்பர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் வந்து என்னென்னா
இப்போ சைனா வந்து என்னன்னா செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சைனா வந்து என்ன ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரிங்கிறதுனால நமக்கு வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வாய்ஸ் வந்து ஏஷியாவோட வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ ஃபீல் பண்ணாங்க. இப்போ இருக்கிற கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் வந்து இப்போ நெஹ்ரு வந்து பண்ணாததுனால நம்மளால் மசூத் அசாரை வந்து என்னென்னா இது பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுவுமே ஒரு ராங் நோஷன். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது நம்ம இந்தியா வந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கட்டுமே, இப்போ இந்தியா சைனா ரெண்டுமே வந்து செக்யூரிட்டி கவுன்சிலே இருக்குன்னு வைங்களேன், ரெண்டையுமே வந்து அப்போதைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் இப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சைனாவுக்கும் வீட்டோ பவர் இருக்கும், இந்தியாவுக்கும் வீட்டோ பவர் இருக்கும். அப்போ சைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தானுக்காண்டி தன்னோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி சைனாவுக்கு க்ளோஸ் அல்லே ரஷ்யா, ஓகேவா? ஸோ ரஷ்யாவுக்கு க்ளோஸ், ஓகேவா? அதனால் என்ன ஆகுதுன்னா சைனா என்ன சொல்கிறாங்க, இப்போ சைனாவே இல்லாமல் இந்தியா மட்டும் இருந்தாலும் சைனா என்ன சொல்கிறாங்களோ அதை ரஷ்யா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சைனா மேபி வீட்டோ பவரை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ரஷ்யா வந்து வீட்டோ பவரை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்ம பெர்மனன்ட் மெம்பரே ஆனாலும் இந்த மசூத் அசாரை வந்து என்னென்னா நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படிங்கிறத அறிவிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெஹ்ருவோட லெகசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதுக்கடுத்துனா த ப்ராப்ளம் இஸ் ஜாப்ஸ் நாட் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு 2018 நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். இங்கே நிறையா பேர் பக்கோடா போட்டே அவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, நிறையா ஜாப் இருக்குது, ஓகேவா? ஜாபில் வந்து வேஜஸ் தான் கம்மி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் தான் அங்கே இருந்திருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட், ஓகே, இன்ஃபார்மல் ரிப்போர்ட், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. அதில் அரௌண்ட் 40% மேலே வந்துன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? பட் கவர்மெண்ட் வந்து இதை ஒத்துக்க மறுக்கிறாங்க. இப்படி ஒத்துக்க மறுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, நமக்கு பாலிசி கிரியேஷன் அல்லது பாலிசி சேஞ்சஸ் ஏதாவது பண்ணாலும் ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்துன்னா இந்த 40% அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஒத்துக்காது. அதனால வந்துன்னா ஒரு எஃபெக்டிவான பாலிசியை கிரியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறதுல ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த சென்ஸ் இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது ஒரு லேபர் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நிறையா இப்போ ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு ஊரில் 10 பேர் ஒரு 5 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே டாக்டர்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ டாக்டர்ஸ்க்கு சேலரி வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்ஜினியர் வந்து ஒரு தெருவில் 5 பேர் ஒரு ஊரில் ஒரு 5 பேர் இருந்தாங்க அப்படின்னு வைங்களேன், அந்த நேரத்துலையும் வந்து இன்ஜினியருக்கு வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து இன்ஜினியரோட ரேட் வந்து ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு. அப்போ கம்பேர்ட் டு ஜாப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகமானதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா இந்த ஜாபில் சேர்ற மெம்பர்ஸ்க்கு வந்துன்னா வேஜஸ் வந்து கம்மியாயிருச்சு. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஜாபை வந்து இப்போ ஜாப் மார்க்கெட்டில் ஜாபோட அளவு அதிகமாக இருந்து ஸ்கில் பர்சனோட அளவு கம்மியாக இருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜாபில் நீ போய் ஜாயின் பண்ணனாலே உனக்கு வேஜ் வந்து அதிகமாயிரும், ஓகேவா? ஏன்னா அவனுக்கு ஆள் தேவை. பட் என்னன்னா ஆள் கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேஜ் அதிகமாக கொடுத்து ஆள் எப்படியாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸ்கில் வந்து அதிகமாக இருக்குது, ஜாப் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் 2 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 2 பேருக்கு வந்து ஒரு 10,000 கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை வாங்க வேண்டிய இடத்துல இவன் வந்து 4 பேரை வச்சு ஆளுக்கு 2,000 கொடுத்து வேலை வாங்குறான், ஓகேவா? ஆனால் என்ன இதில் என்னென்னா ரிசல்ட் வந்து ஈஸியாக வேகமாக முடிஞ்சிடும், ஓகே? இந்த 2 பேர் வந்து 1 மாதம் பண்ணுற வேலையை இந்த 4 பேர் வந்து 2 நாளில் ஒரு வாரத்தில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து நிறையா பேர் இப்படி ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறதும் இவங்க இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மலைசிங் த எக்கனாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து நான் அக்னாலேஜ் பண்ணிக்கணும் ரிலேட்டட் டு திஸ் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை, ஓகே? அதுக்கடுத்து ஃபார்மலைசிங் த எக்கனாமி அப்படிங்கிறது என்னென்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து என்ன எக்கனாமி வந்து என்ன ஃபார்மலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா வேஜஸ் வந்து என்னன்னா லோ அப்படிங்கிற பிரச்சனையை வந்து என்ன ரிமூவ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து என்னென்னா இப்போ எக்கனாமிக் லெவலில் வந்து நம்ம பக்கோடா ஃப்ரை பண்ணுறோன்னு வைங்க, பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுல வந்து என்னென்னா 100 பேர் பக்கோடா ஃப்ரை பண்ணுறான்னா அப்போ ஒரு ரேட் இருக்கும், ஓகே? அதே இது 1000 பேர் பக்கோடா ஃப்ரை பண்ணுறான்னா ஆட்டோமேட்டிக்காக சம்பளமும் கம்மியாயிரும், பக்கோடாவோட விலையும் கம்மியாயிரும், ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமியோட இது வந்து கம்மியாயிரும். ஸோ கரெக்டான டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து என்ன எக்கனாமி வந்து மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் கால்டு ஃபார்மலைசிங் எக்கனாமி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து த அர்பன் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து எலெக்ஷன் இது நடக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரூரல் டிஸ்ட்ரெஸை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்களே தவிர அர்பனோட அம்யூனிட்டிஸை பற்றி அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ ரூரலில் வந்து அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டால் நிறையா வந்து என்ன நமக்கு மார்ச்சஸ்லாம் நடக்குது, டெல்லியை நோக்கி பயணம்லாம் போகிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு போராட்டம்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான நிறையா சலுகைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அர்பனுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. அர்பனில் ஆல்ரெடி நமக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்குது, ஜாப்லெஸ்னஸ் இருக்குது, ஹவுசிங் ப்ராப்ளம் இருக்குது, மைக்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குது, லிவிங் கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்குது, மொபிலிட்டி, சானிடேஷன் ப்ராப்ளம், கிளைமேட் சேஞ்ச், சஸ்டைனபிலிட்டி, இந்த மாதிரியான நிறையா ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா? பட் என்னென்னா நம்மளுடைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், ஓகேவா, அதே மாதிரி என்ன மோஸ்ட் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சொல்கிறாங்களே தவிர நமக்கு வந்து
கரெக்டான வந்து ஒரு எஃபிஷியன்சியான ஒரு பாலிசி வந்து என்னன்னா இதுக்காண்டி கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க 2 வார்த்தை இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்ன, ஜஸ்ட் அண்ட் லிவபிள் சிட்டிஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு இது 2 ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் சிட்டி. மொத்தம் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் போகுது அப்படிங்கிறது தெரியும். அந்த ஸ்மார்ட் சிட்டியில் வந்து என்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் இருக்கும். லைக் வெஹிக்கிள் இன் த சென்ஸ் ஒரு பாடி இருக்கும். அந்த பாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணி அதை வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தேர் இஸ் நோ டெமோக்ரஸி ரிலேட்டட் பார்ட்டிசிபேஷன் டெமோக்ரஸி வந்து என்ன இதில் இருக்காது. பட் ஜஸ்ட் அண்ட் லிவபிள் சிட்டிஸ் ஃபார் ஆல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை. இப்போ அர்பனில் ஸ்லம்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, இதே அர்பனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, அண்ட் மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, அதுதான் வந்து என்ன ஜஸ்ட் அண்ட் லிவபிள் சிட்டிஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ராப்பர் ஸ்டாஃபிங்கு, ஓகே அதுக்கு தேவையான ப்ராப்பர் ஸ்டாஃபிங்கு அண்ட் முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸு இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்போது அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் வந்து என்னென்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அர்பன் ஸ்லம்ஸில் வந்து என்னென்னா அரௌண்ட் 5% ஆஃப் பீப்புள் 5% வந்து என்னென்னா அர்பன் லேண்டில் வந்து ஸ்லம்மாக இருக்காங்க. பட் அதில் அரௌண்ட் 30% ஆஃப் பீப்புள் வந்து என்ன இந்த ஸ்லம்மில் வாழ்கிறாங்க. ஸோ இப்படி வாழ்கிறதுனால இன்ஹியூமன் கண்டிஷனில் வந்து என்ன அவங்க அதிகமாக வாழ்கிறாங்க. லைக் அவங்களுக்கு சரியான பாத்ரூம் கிடையாது, ரோடு ஃபெசிலிட்டி கிடையாது, லைட் ஃபெசிலிட்டி கிடையாது, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அவங்க நிறைய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன அவங்களுக்கு அதிகமாக வருது. ஓகேவா. அப்போ இந்தியாவில் அதிகமான இது ஜிடிபி வந்து என்னென்னா லைக் நமக்கு தெரியும் ஐடி செக்டார் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்லேருந்து போகுது. ஸோ அதிகமான ஜிடிபி வந்து நமக்கு வந்து சிட்டிஸ்லேருந்து போனாலும் சிட்டிஸ்க்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டு ஓகேவா அப்படிங்கிறது என்னென்னா அரௌண்ட் ஜிடிபியில் 60% யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அர்பன் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் 5% ஆஃப் ஜிடிபி தான் வந்து என்னென்னா நமக்கு அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து என்னென்னா த்ரூ 1% ஆஃப் சென்ட்ரல் ஸ்கீம் மூலமாக பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை தான் இந்த ஆர்டிக்கலில் த அர்பன் கொஷின் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நியூ ஹைட்ரோ பாலிசி டு ஹெல்ப் மீட் ரெனியூவபிள் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஹைட்ரோ பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் அதுக்கடுத்து இந்த ஆர்டிக்கலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நியூ ஹைட்ரோ பாலிசி அப்படிங்கிறது 2018 வந்து இந்த பாலிசியை விட்டுருப்பாங்க. இதில் என்ன அர்த்தம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். நமக்கு வந்து டேமில் இருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் இது பண்ணுறது தான் இந்த இதோட மீனிங். ஓகே, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்னா டேமில் இருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் எடுக்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, தட் இஸ் அதை வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே ஸ்மால் ப்ராஜெக்ட் அரௌண்ட் 25 மெகாவாட் இருக்கிறத வந்து என்னென்னா ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த 2018 லார்ஜ் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டையும் வந்து என்னென்னா நமக்கு ரெனியூவபிள் எனர்ஜியோட இதில் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி கொண்டு வந்ததுனால என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு சில டேரிஃப் ரிடக்ஷன், அதேமாதிரி வந்துன்னா அவங்கன்னு சில டேரிஃப் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும், அண்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷன் வந்து கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லைக் அவங்களுக்கு வந்து என்ன இப்போ திடீர்னு ஹைட்ரோ பவர் டேமில் வந்து என்ன ஒரு ஃப்ளட் வருதுன்னா அந்த ஃப்ளட்டை வந்து சமாளிக்கிறதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கணும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சில லைக் பட்ஜெட்ரி சப்போர்ட் கொடுக்குறதாகவும் இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் 2018 வந்து என்னன்னா அவங்க இந்த பாலிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துன்னா அவங்களுக்கு தேவையான ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்காண்டி இதுனா அமௌண்ட்டெல்லாம் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்டில் பாலிசியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி கொண்டு வந்ததுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க தான் வந்து என்னென்னா நமக்கு ரேஸில் இருந்தாங்க, அதாவது என்ன ரெனியூவபிள் எனர்ஜியில் இருந்தாங்க. அதனால் வந்து என்னென்னா இதோட ரெனியூவபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டி ஓகே 6.03% தான் வந்து என்னென்னா ஓவரால் 100%ல் 6.03% தான் இருந்துச்சு. இப்போது லார்ஜ் ப்ராஜெக்டே கொண்டு வந்ததுனால இந்த 100%ல் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா 41.45% ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவராக வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக மற்ற இதோட கெப்பாசிட்டியோட வேல்யூலாம் கம்மியாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் அவங்க கம்மி பண்ணல. ஓகேவா. ஸோ என்ன அர்த்தம்னா 100%ல் இதுவே 41% பிடிச்சிருச்சு. அதனால் இந்த ஆல்ரெடி இருக்கிறதோட பர்சன்டேஜ்லாம் கம்மியாயிருக்கு. அப்போ தான் வந்து இந்த டேபிளை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரெனியூவபிள் எனர்ஜியோட அந்த எனர்ஜி மிக்ஸ் கெப்பாசிட்டி வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் சொன்னது ஆல்ரெடி அந்த இது அண்ட் இந்த ஆர்டிக்கலில் சொன்னதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நார்ம்ஸ் ஜூன் டு புஷ் க்ரீன் பவர் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இருக்க பவர் கேபிள்ஸில் என்ன யூஸ் பண்ண என்னென்ன கெமிக்கல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லெட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா.
லெட்டுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எல்இடி. ஓகே, லெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி லெட் யூஸ் பண்ணுறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பாய்சனிங் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுது. இப்போ லேட்டஸ்ட்டாக WHO ஒரு கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து என்னன்னா அரௌண்ட் 240 மில்லியன் பீப்புள் வந்து குளோபலாக இறந்துக்கிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் லெட் பாய்சனிங். ஓகேவா? ஸோ இந்த லெட் அப்படிங்கிறது என்ன, பவர் கேபிள்ஸில் இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ இதை தவிர்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அலுமினியம் கேபிள்ஸை வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் மினிஸ்ட்ரி வந்து என்ன இதுக்கான ஒர்க்கை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதை விட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த விட்ட லெட் ரிலேட்டட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தூத்துக்குடி காப்பர் உருக்காலையை வந்து என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால ரிலேட்டட் டு லெட் வந்து என்ன கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.